உலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். இறை வாழ்வை நோக்கி திருப்பயணம் பாருலகில் செல்லுவோம். அருள் வாழ்வு தரும் வார்த்தைகளால் நன்மைகளை நாம் செய்வோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கி செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, விசுவாச வாழ்வை புதுப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இயேசுவின் காயங்களை தொட்ட பிறகு, என் ஆண்டவரே, தேவனே என புனித தோமா எவ்வாறு தன்னுடைய முழு நம்பிக்கையை வெளிப்படுத்தினாரோ, அதுபோல இன்றைய இறைவார்த்தைகள் கிறிஸ்துவில் நிலைத்து அன்பில் வளர்ந்து பரிசுத்த ஆவியின் கனிகளை சுமந்திட நமக்கு பாடம் புகட்டுகின்றது. நம்முடைய நம்பிக்கை இறைவனில் வேரூன்றி காணப்படும் போது நம்முடைய நோய்கள், வருத்தங்கள், துன்பங்கள் எல்லாம் பறந்து போகும். கிறிஸ்துவின் மீது இந்நம்பிக்கையின் விதையை நம் நாட்டில் தூவிய திருத்தூதர் தோமாவின் வழித்தடத்தில் நாமும் அவரோடு சென்று அவருக்காக நம்மை உடைத்திட, நம் வாழ்வால் நற்செய்தி அறிவித்திட வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இன்றைய திருவெளிப்பாடு நம்முடைய நம்பிக்கை, அன்பு, விசுவாசம் இவை அனைத்தையும் புடமிட்டு பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. பல நேரங்களில் நாம் இறைவனை நம்புகின்றோம், ஆனால் அவரை அன்பு செய்ய மறுக்கின்றோம். அதிக நேரங்களில் நாம் அவரை விசுவசிக்க மறக்கின்றோம். அவ்வாறு இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள நம்மையே நாம் தகுதியாக்கிக் கொள்ளும் பொருட்டு நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் ஆவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் மக்களை இரக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் இறைவா, திருத்தந்தை புனித கிரகோரியாரின் பரிந்துரையால்
நீர் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருளும். அதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அருள் நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் சகோதர சகோதரிகள் ஆகிய கொலோசை நகர இறைமக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாய் இருக்கும் பவுலும் சகோதரர் திமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களுக்காக நாங்கள் வேண்டும் பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை பற்றியும் இறை மக்கள் அனைவரிடமும் செலுத்தும் அன்பு பற்றியும் நாங்கள் கேள்வியுற்றோம். இவை இரண்டும் விண்ணகத்தில் உங்களுக்கென வைக்கப்பட்டிருக்கும் நன்மைகளை எதிர்நோக்குவதால் விளைந்தவை. நீங்கள் முன்பு கேட்ட உண்மையின் நற்செய்தி வழியாக அந்த எதிர்நோக்கு பற்றி அறிந்து கொண்டீர்கள். உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வரும் அந்நற்செய்தி உங்களை வந்தடைந்தது. கடவுளின் அருளை பற்றி கேட்டறிந்து அதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள். அந்நாள் முதல் உங்களிடையே அது பெருகி பயனளித்து வருகிறது. எம் அன்பார்ந்த உடன் ஊழியர் எப்பப்பிராவிடமிருந்து அதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்காக உழைக்கும் அவர் கிறிஸ்துவின் உண்மையான திருத்தொண்டர். தூய ஆவி உங்களுக்கு அருளிய அன்பை குறித்து அவர்தாம் எங்களிடம் எடுத்துரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். இதுவே நன்று. கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்துள்ளேன். Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரென முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று.
உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடி சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றிய நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்பிக்கை, அன்பு, விசுவாசம். ஒரு முறை ஒரு சந்நியாசி ஒரு கனவு காண்றார். அவர் போய் எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு ஆழ்ந்த உறக்கம் மேற்கொள்கிறார். அந்த தூக்கத்துல ஒரு கனவு காண்றார். அந்த கனவுல சொர்க்கத்துக்கு போறார். சொர்க்கத்துக்கு போய் பார்த்தா அங்க எல்லா இடங்கள்லையும் தோரணங்கள் கட்டியிருக்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அழகழகா ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. ஒரு சைடு மிகப்பெரிய விருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு சைடு மக்கள் எல்லாம் ஒண்ணா கூடி சிரிச்சு பேசி மகிழ்வாக இருக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா வான வேடிக்கைகள்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த சன்னியாசிக்கு ஒரு குழப்பம். என்ன இங்க நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வழிப்போக்கர் ஒருத்தரை வந்து கூப்பிடுறார். இங்க வாப்பா, என்ன என்ன விழா நடக்குது இங்க? ஒரே ரொம்ப ஆடம்பரமா இருக்கு, மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வழிப்போக்கர் சொன்னாராம், இன்று நாங்க சொர்க்கத்துல கடவுளுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னாராம். சரி, ஓகே, நம்மளும் பிறந்த நாள்ல கலந்துக்கலாம் அப்படின்னு அந்த சன்னியாசி கொஞ்சம் ஓரமா போய் நிற்கிறார். அந்த வழிப்போக்கர் சன்னியாசி சொர்க்கத்துக்கு புதுசா இருக்காரே அப்படின்றத பார்த்துட்டு, நானும் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு வந்து அவருக்கு துணையா பக்கத்துல இருக்கிறார். அப்போ மிகப்பெரிய ஆரவாரம். அந்த ஆரவாரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு குதிரையில நல்லா ராஜா மாதிரி ஒருத்தர் ஆடைகள்லாம் அணிந்து கொண்டு வரார். உடனே அந்த சன்னியாசி வழிப்போக்கரை பார்த்து கேட்கிறாரு, யாருப்பா இவர் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், இவர் வந்து ஒரு மதத்தினுடைய தலைவர். இந்த மண்ணுலகத்துல கடவுளை பின்பற்றுறதுக்கு நிறைய மதங்கள் இருக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட பெரிய மதத்தினுடைய தலைவர், அவருக்கு தான் இவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆரவாரம் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு குதிரையில இன்னொருத்தர் அவரை விட ரொம்ப ஆடம்பரமா உடைகள்லாம் அணிந்து வரார். உடனே சன்னியாசி வந்து கேட்கிறாரு, இவர் யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து இன்னொரு மதத்தினுடைய தலைவர் அப்படின்னு வந்து சொன்னாராம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பல்லக்கு வருது. 4-5 குதிரைகள், ஒரு பல்லக்குல வந்து ஒருத்தர் அமர்ந்து வராரு. அமர்ந்து வரும்பொழுது அந்த சன்னியாசி அவரை பார்த்து கேட்கிறாராம், இவர் யாருப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது, இவர் வந்து மண்ணுலகத்தில் இருக்கிற இன்னொரு மதத்தினுடைய பெரிய மதத்தினுடைய தலைவர். அவர் தான் இவ்வளவு ஒரு ஆடம்பரமா வராரு அப்படின்னு வந்து அந்த சன்னியாசி கிட்ட வழிப்போக்கர் சொல்றார். உடனே மறுபடியும் எல்லாரும் போறாங்க. போனதுக்கப்புறம் அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர், ஒரு ஒரு கந்தல் ஆடையோட சாதாரணமான ஒரு மனிதர் ஒரு குதிரைக்கு மேல போறாரு. உடனே அந்த சன்னியாசி கூப்பிட்டு, காவலர்களா இருந்தா அப்படி இல்லைன்னா பக்தர்களா இருந்தா முன்னாடி போவாங்க, அவங்களுக்கு அருகில போவாங்க. யார்ப்பா இவர்? எல்லாரும் போனதுக்கப்புறம் பின்னாடி குதிரையில போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து வழிப்போக்கர்கிட்ட கேட்கிறாராம். அது அந்த வழிப்போக்கர் சொன்னாராம், இவர் தான் இன்றைய பிறந்த நாள் விழா நாயகர் கடவுள் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த சன்னியாசி தூக்கத்திலிருந்து முழிச்சிடுறார். முழிச்சிட்டு யோசிச்சு பார்க்குறார், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய விசுவாசம் அதெல்லாம் ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கு, கடவுள் வேறு ஒரு பாதையில் பயணித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறாராம். அப்புறமா அவரு ஒரு சாலையில நடக்கும் பொழுது அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய படை போகுது. குதிரையில ஒருத்தர் போறார். கேட்டதுக்கு சொன்னாங்களாம், அவர் வந்து இந்த நாட்டினுடைய அரசர், அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். உடனே அவர் பின்னாடியும் பார்த்தா கூட்டம் நிறைய போகுது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வந்து கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. ஏன்னா அவர் பின்னாடி அவர் சேர்த்த கூட்டம் எல்லாம் அவர் காசு கொடுத்து சேர்த்த கூட்டம். கடைசியா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அரசர் பின்னாடி திரும்பி பார்க்கறாராம்,
அந்த கூட்டத்தில் யாருமே இல்லை, ஒரே ஒருத்தர் மட்டும் வந்துட்டு இருக்கிறார். உடனே அந்த அரசர் பார்த்து, நீ மட்டும் ஏன்பா வர, உனக்கு போகிறதுக்கு மனம் இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொன்னானா, அந்த குதிரையையும் குதிரைக்கான வாடகையும் கொடுத்துட்டீங்கன்னா நானும் போயிடுவேன் சாமி அப்படின்றார். இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசங்களும் நம்முடைய நம்பிக்கையும் இது போன்று இருந்து கொண்டு இருக்கின்றன. ஒன்று, நம்ம எது உண்மையோ அதை நம்பாமல் வேறு ஒரு பாதையில் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா உண்மை எது என்பதை அறிந்து சிறிது நேரம் அதன் பின் பயணித்துவிட்டு களைப்பினால், உலக இச்சைகளினால், உலக ஆசை நாட்டங்களினால் அதை பின்தொடர்வதற்கு மறுத்து விடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் கொலோசிய மக்களை பாராட்டுறார். எதுக்காக பாராட்டுறார் அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கையும் அவர்களுடைய விசுவாசத்தையும் குறித்து பாராட்டுகிறார். இவர் பவுலடியார் நேரடியாக போய் கொலோசிய மக்களை சந்திக்கவே இல்லை. பவுலடியார் எப்பிப்ராஸ் அப்படின்ற ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவர் மூலமா கிறிஸ்துவ நற்செய்தியை பரப்புறார். அவர் தான் போய் கொலோசிய மக்களுக்கு கிறிஸ்து யாரு, கிறிஸ்துவ பின்பற்றினா என்ன நடக்கும், கிறிஸ்துவ புரிஞ்சுக்கிட்டீங்க, அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் கிறிஸ்துவை பற்றி அவர் தான் சொல்லி கொடுக்குறார். அதை கேட்ட மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள், கிறிஸ்துவை விசுவசிக்கிறார்கள். அந்த கொலோசிய இடம் என்ன அப்படின்னா, புறவினத்தார்கள் அதிகமாக கூடியிருக்கிற இடம். அப்படின்னா மக்கள் இருக்கிறாங்க, வேறு நாட்டிலிருந்து வேறு பகுதிகளிலிருந்து வந்த மக்களும் ஒன்றா இருக்கிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கைகளும் இருக்குது. அப்போது எப்பிப்ராஸ் கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகின்ற பொழுது வேறு மதத்தினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய நம்பிக்கையும் பற்றி சொல்லுவாங்க. அவர் என்னங்க கிறிஸ்து, இதை பாருங்க, இதை வழிபடுங்க, இவங்களை வழிபட்டீங்க, இந்த தெய்வத்தை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு நிறைய நம்பிக்கைகள் அன்றைய மக்களுக்கு புகுத்தப்பட்டிருந்தது. அப்படி இருந்தும் எப்பிப்ராசினுடைய நற்செய்தியை கேட்டு கொலோசிய மக்கள் கிறிஸ்துவை முழுவதுமாக நம்பினார்கள். நம்பிய கிறிஸ்துவை அன்பு செய்தார்கள். அன்பு செய்த கிறிஸ்துவை விசுவசித்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தார்கள். அதனால் பவுலடியார் கொலோசிய மக்களை வெகுவாக பாராட்டுகிறார். இந்த நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இதெல்லாம் எதுக்கு? சரி, நம்பிக்கை, விசுவாசம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டும் ஒன்று தானே, நம்பிக்கை, விசுவாசம். இது ரெண்டும் நம்ம அடிக்கடி சிறிது குழப்பமாக இருக்கும். இதை சரியாக புரிஞ்சுக்கணும்னா, நம்பிக்கை என்பது ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதை நான் முழுவதுமாக நம்புவது. என்னுடைய அறிவு, ஆமாம் இது உண்மையா, இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அறிவின் சார்பில் நான் ஒரு விஷயத்தை கேட்டு அதை நம்புகிறேன், அது நம்பிக்கை. விசுவாசம் என்பது நம்பிக்கையையும் கடந்தது, ஆழ்ந்த உள்ளுணர்வு கொண்டது, இதயத்தினுடன் சம்பந்தப்பட்டது. நான் நம்பும் ஒரு காரியத்தை முழுவதுமாக நான் செயலில் செய்வதுதான் விசுவாசம். அப்போ நான் கிறிஸ்துவை நம்புகிறேன் அப்படின்னா கிறிஸ்துவை என்னுடைய வாழ்வில் சுவைத்து அவரை உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவாக வாழ நான் எப்பொழுது முயற்சிக்கிறேனோ அப்பொழுது நான் கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இந்த நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இதெல்லாம் எதுக்கு நமக்கு வேணும் அப்படின்னா நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக வேணும். இன்னைக்கு நற்செய்தியில பேதுருவினுடைய மாமியாரை இயேசு குணப்படுத்துவதை பார்க்கிறோம். பேதுருவினுடைய மாமியாரை இயேசு குணப்படுத்தியதும் உடனே அவங்க எழுந்து அருகில் உள்ள எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறாங்க. அப்போ இந்த குணப்படுத்துவது எதற்கு? இன்னைக்கு இயேசு நிறைய பேரை குணப்படுத்துகிறார். பேதுருடைய மாமியாரை மட்டும் குணப்படுத்துவதில்லை, பேதுருடைய மாமியாரை குணப்படுத்துகிறார். அதன் பின்பு இயேசுவை தேடி நிறைய பேர் வராங்க. இயேசுவை தேடி வரவங்க எல்லாம் நம்பிக்கையின் பொருட்டு வராங்க. இயேசுவை பற்றி நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பாங்க. ஓ, இவர் தான் இயேசு போல இருக்கு, இயேசு ஒரு இடத்துக்கு வந்தார் அப்படின்னா, யார் மேலேயாவது கை வைத்து ஜெபித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள்லாம் குணமடைஞ்சிருவாங்க, யாருக்கையாவது அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு நிறைய பேர் கூட்டிட்டு வராங்க. நோயுற்றோரை கூட்டிட்டு வராங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டவரை கூட்டிட்டு வராங்க, பேய் பிடித்தவர்களெல்லாம் கூட்டிட்டு வராங்க. இவர்கள்லாம் நம்பிக்கையின் பொருட்டு இயேசுவை பின்பற்றி வந்தவர்கள். நம்பிக்கை எல்லாரிடமும் இருக்கும், அனைவரிடமும் இருக்கும். இயேசுவை பற்றி கேட்கிற அனைவரும் இயேசுவை நம்புகிறார்கள். இயேசுன்னு ஒருத்தர் உயிரோடு இருந்தார், வாழ்ந்தார், நமக்காக உயிர் விட்டார் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்? சாத்தான் கூட இயேசுவை நம்பிற்று. இன்னைக்கு அந்த நற்செய்தியில நம்ம வாசிக்கும் போது தெளிவாக கேட்குறோம், நிறைய பேய் பிடித்தவர்களை இயேசு ஓட்டுகிறார், எல்லாம் நம்புறாங்க. அந்த பேய்கள் கூட நம்புகிறது இவர் உண்மையாகவே மெசியா, கடவுள் அப்படின்னு நம்பி அவர்களை விட்டு வெளியே போகுது. ஆனால் இந்த விசுவாசம் யாருக்கு இருக்குது அப்படின்னா பேதுருவினுடைய மாமியார் இடத்தில் அது மிகவும் தெளிவாக காணப்படுகிறது. எல்லாரையும் இயேசு குணப்படுத்தினார், குணமடைஞ்சவங்க வீட்டுக்கு போனாங்க. பேதுருவினுடைய மாமியாரை இயேசு முதலில் குணப்படுத்திய போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் உடனடியாக எழுந்து அங்கு இருந்தவர்களுக்கு பணி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது குணம் பெறுவது எதற்காக என்றால்
பணிவிடை புரிவதற்காக, நற்செய்தியை அறிவிப்பதற்காக. விவிலியத்தில் இது மாதிரி நிறைய கதாபாத்திரங்களை பார்க்குறோம். மகதலா மரியா பார்க்குறோம். மகதலா மரியாவின் உடம்பில் 7 ஆவிகள் இருந்தது அப்படின்னு நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். அவரை இயேசு குணப்படுத்திய பின்பு மகதலா மரியா தன்னுடைய வாழ்வை முழுவதும் இயேசுவுக்காக அர்ப்பணித்தார். குணமான நொடி முதல் அவர் இயேசுவை பின்பற்றி இயேசுவுடன் இருந்து இயேசு எங்கெல்லாம் பயணித்தாரோ அவர்கள் கூட அப்போஸ்தலர்கள் போன மாதிரி இவரும் மகதலா மரியா ஒரு பெண் சீடரா இயேசுவுடன் சென்று இயேசுனுடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்றினார். சக்கேயுவை நாம் பார்க்கிறோம். சக்கேயுவை பார்க்கும் பொழுது சக்கேயுவை இயேசு மன்னிக்கிறார். மன்னித்த பிறகு சக்கேயு உடனே என்ன செய்யறாரு, தன்கிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாம் தான் யாருக்கிட்ட எல்லாம் அடிச்சு புடுங்கி வாங்கினாரோ அதையெல்லாம் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறார். அப்புறம் அந்த 10 தொழுநோயாளர்கள் அந்த நிகழ்வுல பார்க்குறோம். 10 தொழுநோயாளர்கள் வராங்க. குணமான பின்பு ஒரு தொழுநோயாளி உடனே திரும்பி இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறார். அப்பொழுது குணம் பெறுவது எல்லாம் நாம் நற்செய்தியை பறைசாற்றுவதற்காகவும் நற்செய்தியை அறிவிப்பதற்காகவும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு, சோகங்கள் இருக்கு, வருத்தங்கள் இருக்கு, நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் இயேசுவை நம்புவதன் மூலமாக தான் ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு வருகிறோம். ஆலயத்திற்கு இயேசுவிடம் நம்முடைய இறைவேண்டல்களை ஏறெடுக்கிறோம். இயேசுகிட்ட எல்லா கஷ்டத்தையும் சொல்றோம். இயேசு அனைத்தையும் கேட்கின்றார், அனைத்தையும் கேட்டு அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கின்றார். ஆனால் சுகம் அடைந்த பிறகு நம்முடைய செயல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியும் வாசகங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. முதல் வாசகத்துல மக்கள் எவ்வளவுதான் பிற நம்பிக்கைகள் இருந்தாலும் இயேசுவை முழுமையாக நம்பி அவரை விசுவசித்தார்கள். நம்பியதோடு மட்டுமல்லாமல் இயேசுவை முழுவதுமாக அன்பு செய்தார்கள். ஒருவரை விசுவசிக்கணும்னா அவங்கள நம்ம முழுவதுமா அன்பு செய்யணும். அன்பு செய்கிறதுங்கிறது அவர்களுக்கு உகந்த மரியாதையும் அவர்களுக்கு உகந்த நேரத்தையும் கொடுக்கணும். நான் இயேசுவை நம்புறேன் அப்படின்னா அப்ப நான் இயேசுவை அன்பு செய்யணும். இயேசுவை நம்புவதோடு விட்டுவிடாமல் இயேசுவுக்காக என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்க வேண்டும். இயேசுவுக்காக நான் என்னுடைய வாழ்வை கொடுக்க வேண்டும். அதுதான் அன்பு. இயேசுவுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அப்ப இயேசுவை நான் அன்பு செய்யும் பொழுது மட்டும்தான் இயேசுவை விசுவசிக்க முடியும். இயேசுவை நான் விசுவசிக்கிறேன் என்றால் இயேசுவுக்காக என்னுடைய வாழ்வை மாற்றியமைக்க வேண்டும். இயேசு எவ்வாறு வாழ்ந்தாரோ அது போல என்னுடைய வாழ்வையும் அமைக்க வேண்டும். இந்த உலக நாட்டங்கள் வரலாம், பிற நம்பிக்கைகள் வரலாம், நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பிற காரியங்கள் அதிகமா இருக்கலாம். இதுக்கு மத்தியில நான் இயேசு சொன்னதை கடைபிடிப்பேன், இயேசு சொன்னதை வாழ்வாக்குவேன் அப்படின்னு நான் முடிவெடுத்தா அப்பொழுதுதான் நான் இயேசுவை விசுவசிக்கிறேன் என்பது அர்த்தம். அப்பொழுது இன்று நம்முடைய நோய்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வருத்தங்கள் எல்லாம் குணமாக்கப்படுகின்றன என்றால் நாம் அதை நற்செய்தி அறிவிப்பிற்காக பயன்படுத்த வேண்டும். நோயோட வரோம், ஜெபிக்கிறோம், நோய் சரியாயிருச்சு அப்படின்னா நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் என்னுடைய இயல்பான வாழ்க்கையை நான் தொடரக்கூடாது. கஷ்டத்தோட வரும், வருத்தத்தோட வரும், வருத்தங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் நீங்கிருச்சு, இறைவன் நமக்கு முழுவதுமாக சுகத்தை கொடுத்திருக்கிறார், குணமாக்கி இருக்கிறார் அப்படின்னா குணமாக்கின உடனே நன்றி ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு திருப்பி போய் நாம் செய்ததை திருப்பி மறுபடியும் அதையே செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்வை தொடர்ந்து நாம் வாழ்ந்தவாறே வாழக்கூடாது. ஒருவர் குணமடைந்து விட்டார், ஒருவர் சுகம் பெற்று விட்டார் அப்படின்னா அவர்கள் நிச்சயமாக நற்செய்தி பணிக்காக தங்களுடைய வாழ்வை செலவிட வேண்டும். அப்படி இல்லைன்னா குணமடைந்த பிறகு எல்லாம் கூட்டி சுத்தம் பண்ண பிறகு மறுபடியும் சென்ற ஆவி 7 ஆவிகளை கூட்டிட்டு வரும் அப்படின்னு நம்ம விவிலியத்துல படிச்சிருக்கிறோம். குணமடைந்த பிறகும் நாம் நம்முடைய வாழ்விலேயே நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அதே வாழ்க்கையை நான் பின்பற்றுகிறேன் என்றால் குணமடைந்ததற்கு எந்த பயனும் இல்லை. குணமடைந்த பிறகு இயேசுவை அனுபவித்து இயேசுவை விசுவசிப்பவர்களாக வாழும் பொழுது நாம் நிலை வாழ்வை உறுதியாக பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம புனித தோமையாரை கூட பார்க்கிறோம். புனித தோமையார் இயேசுவை முழுவதுமாக நம்புகிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு எல்லா சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் காட்சி அளிக்கும் பொழுது தோமையார் இல்லை. தோமையார் வந்தபோது எல்லாரும் சொல்றாங்க, இது மாதிரி இயேசு வந்தாரு, உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியும் நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது தோமையார் பார்க்குறாரு, அப்ப நம்ம இருக்கும்போது இயேசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருடைய விழாவில் என்னுடைய கைகளை விட்டால் ஒளியே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இயேசு உடனடியாக அவருக்கும் தோன்றி, இதோ தோமா பாரு என்னுடைய விழா, என்னுடைய கையில் இருக்கின்ற காயங்கள், அதை தொட்டு நீ விசுவசி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் முழுவதுமாக நம்புகிறார். நம்பிய அவர் இயேசுவை அன்பு செய்கிறார். அன்பு செய்வதன் மூலமாக தான் அவர் பல இடங்களுக்கு இயேசுவை சென்று அறிவிக்க அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டது. நம்பிய அவர் இயேசுவை அன்பு செய்தவர் அதோடு நின்று விடாமல் பல்வேறு இடங்களுக்கு செல்கிறார். அதில் தான் அவர் முதலாக இந்தியாவுக்கு வருகிறார். கேரள மாநிலத்தில் அங்கு முதலாக இறங்குகிறார். அங்கு இயேசுவை பற்றி விசுவசிக்கிறார். அங்கிருந்து இங்கு மயிலாப்பூர் வந்திருக்கிறாரு. நிறைய இடங்கள் இங்கே இங்கு அவருடைய உயிரை விடுகிறார். உயிர் விடும் வரையிலும்
இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்தார். அவர் இயேசுகிட்ட இருந்து என்னென்ன கேட்டாரோ, இயேசுகிட்ட இருந்து என்னென்ன கற்றுக்கொண்டாரோ அதையெல்லாம் பிறருக்கும் கற்பித்தார். இயேசு எவ்வாறு பலருக்கு சுகம் கொடுத்தாரோ, எவ்வாறு பலருக்கு ஆறுதல் கொடுத்தாரோ, அதே போல பல பேருக்கு இங்கு சுகம் கொடுத்தலிலும் ஆறுதல் அளித்தலிலும் பல்வேறு புதுமைகளையும் இங்கு புனித தோமையார் நிகழ்த்தி இருக்கிறார். அப்போ புனித தோமையாரின் நம்பிக்கையின் வித்துக்களாக இருக்கின்ற நாம் இயேசுவை நம்புவதோடு மட்டுமல்லாமல் இயேசுவை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இருந்தார், இயேசு வாழ்ந்தார், இயேசு பல புதுமைகளை நிகழ்த்தி இருக்கிறார், இயேசு பல ஓமைகளை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் கேட்கிறோம், ஒவ்வொரு முறை பைபிள் வாசிக்கும் பொழுதும் கேட்கிறோம். அதை கேட்டு நாம் இயேசுவை நம்புகிறோம். நம்புகின்ற நாம் இயேசுவுக்காக என்னுடைய வாழ்வில் சிறு நேரமாவது ஒதுக்க வேண்டும். இயேசு நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னா இயேசுவுக்காக நான் நிச்சயம் நேரம் ஒதுக்குவேன். நான் என்னுடைய அப்பா அம்மாவை அன்பு செய்கிறேன் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவுக்காக நான் ஒரு நாளில் 20 நிமிஷம், அரை மணி நேரம், இல்லை பல நாட்களில் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். நடக்கிறதில்ல என்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்கிறேன். இல்லை நான் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ காதலிக்கிறேன், நேசிக்கிறேன் என்றால் அவர்களோட மணிக்கணக்காக நம்ம பேசுகிறோம். நம்மளுடைய துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குறோம். அப்போ இயேசுவை நான் அன்பு செய்கிறேன் அப்படின்னா இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையில் சிறிது நேரமாவது நான் ஒதுக்க வேண்டும். இல்லை நான் பேரளவில் இயேசுவை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவுக்காக எந்த நேரத்தையும் நான் ஒதுக்கலை அப்படின்னா இயேசுவை நான் அன்பு செய்வதற்கு ஒரு அர்த்தமே இல்லை. அப்போ இயேசுவை அன்பு செய்கிறவர்கள் இயேசுவை விசுவசிக்கவும் வேண்டும். இயேசுவை நான் எப்பொழுது உண்மையாக அன்பு செய்கிறேனோ அப்பொழுது இயேசுவை விசுவசிக்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. விசுவாசம் என்பது இறைவனிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. அது எப்பொழுது நாம் இயேசுவை முழுவதுமாக அன்பு செய்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த கொடை இறைவனிடமிருந்து அனைவருக்கும் கிடைக்கும். எனவே இயேசுவை முழுமையாக அன்பு செய்வோம். இயேசுவை விசுவசிக்க வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைத்தவுடன் இயேசுவை அன்பு செய்த நாம் தம்முடைய வாழ்வை முழுவதுமாக மாற்றிக்கொண்டு இயேசுவுக்காக நம்முடைய வாழ்வை வாழ முயற்சிப்போம். இயேசுவுக்காக நம்முடைய வாழ்வை வாழ முயற்சிப்பது என்பது விவிலிய வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டு அதன்படி வாழ முயற்சிப்பது. கேட்டு வாசித்து அதோடு விட்டு விடுவதோடு மட்டுமல்லாமல் அதை வாழ்வாக்க முயற்சிப்பதுதான் இயேசுவுக்காக நாம் வாழ்கின்ற வாழ்க்கை. எனவே இயேசுவுக்காக நம்முடைய வாழ்வை முழுவதுமாக அர்ப்பணித்து இயேசுவை நம்பி அவரை அன்பு செய்து இயேசுவை விசுவசிக்கும் மக்களாக வாழ இறைவனிடம் வேண்டுவோம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்குகின்ற மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பும் ஆண்டவரிடம் அதிகமாக வேண்டும் என்று நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். ஆண்டவரே, திருத்தூதர் தோமையார் எங்களுடைய தாய் திருநாட்டில் நற்செய்தியின் விதைகளை விதைத்தார். இன்று திருச்சபை அந்த நம்பிக்கையின் பாரம்பரியத்தில் வலுவாக வளர்ந்து உலகெங்கும் உமது நற்செய்தியை அறிவிக்க எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் எங்களை வழிநடத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சீமோன் பேதுருவின் மாமியாரை உம் திருமகன் இயேசு குணமாக்கியது போல மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரையும் உம் திருமகனின் குணமளிக்கும் வரங்களால் தொட்டு குணமாக்கி திருத்துதர் தோமா எங்கள் நாட்டில் துன்புறும் மக்களுக்கு ஆறுதல் தந்தது போல நாங்களும் ஆறுதலின் சாட்சிகளாக இருக்க செய்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, புனித தோமையார் உண்மையை துணிச்சலுடன் அறிவித்தது போல எம்மை ஆளும் தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை நீதிக்காக பயன்படுத்தி ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை நிறைந்த இறைவா, புனித தோமையாரின் விசுவாச வித்துக்களான நாங்கள் எங்கள் குடும்பங்களில் நற்செய்தியை வாழ்வாக்கவும் அன்பிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டிலிருந்து தூய ஆவியாரின் கனிகளை சுமக்கும் கிறிஸ்தவ சாட்சியலாக வாழ செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்களுடைய நம்பிக்கையையும் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பையும் ஆழப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தருளும். இதன் மூலம் நாங்கள் விசுவசித்து உம்மை பின்பற்றுகின்ற மக்களாக வாழ எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் இந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்மை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, இத்திருப்பலியின் வழியாக அனைத்துலகின் பாவங்களை மன்னிக்க திருவளம் கொண்டீரே. அதனால் புனித கிரகோரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை எங்களுக்கு பயனளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழுமாயராகிய நீ வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொள்வோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே இன்றும் என்றும்
வானதூதர்களின் படைகளோடு இணைந்து முழு இதயத்தோடு நாங்கள் பாடி உமக்கு குரல் எழுப்பி போற்றுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்துள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மன்னாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் நம் திருவுடலும் திருரத்தமும் எங்களை நிதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம் ஒவ்வொருவரையும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவரை அன்பு செய்து விசுவசிக்கக்கூடிய மக்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டித் தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட இருந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஆண்டவரே இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித கிரகோரியாரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் சீடர்களாக அவரை அன்பு செய்து விசுவசித்து வாழ சென்று வாழும் இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் சீடரே தோமை புனிதரே இந்திய நாட்டின் காவலரே. இயேசுவின் சீடரே தோமை புனிதரே இந்திய நாட்டின் காவலரே. உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். உந்தன் வழியில் இயேசுவை காண உன் திருத்தலமே நாடி வந்தோம். வாழ்த்தி போற்றிடுகிறோம், வளமை வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றிடுகிறோம், வளமை வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே. நம்பிட மறுத்தே நீ தவித்தே, காயங்கள் தொட்டு விசுவசித்தே. நம்பிட மறுத்தே நீ தவித்தே, காயங்கள் தொட்டு விசுவசித்தே. ஆண்டவரே என சரணடைந்தே, ஆனந்தம் உள்ளத்தில் அனுபவித்தே. ஆண்டவரே என சரணடைந்தே, ஆனந்தம் உள்ளத்தில் அனுபவித்தே. வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம்,